buddies, welcome to my YouTube channel. Today we going to see what is weld nomenclature. Weld nomenclature என்ன பார்க்க போகிறோம். வெல்டு இணைப்புகள் பொதுவாக இரண்டு வகைப்படும். அதாவது ஒன்று பட் ஜாயிண்ட்டு, இன்னொன்று ஃபில்லட் ஜாயிண்ட்டு. இப்போ நேற்று பாடத்தில் நம்ம பார்த்தது ஃபுல்லாக பட் ஜாயிண்ட்டை பற்றி பார்த்தோம். ஓகேவா? பட் ஜாயிண்ட்டோட விளக்கம் என்னது? பட் ஜாயிண்ட்டோட விளக்கம் அதாவது இணைக்கப்பட வேண்டிய இரண்டு உலோகங்களை தரைமட்டத்தில் அப்படின்னு சொல்கிறோமா. தரைமட்டம்னா என்னது? இப்போ இந்த படத்தில் பாருங்கள், டேபிள் காட்டியிருக்கேனா, இந்த டேபிளோட மட்டத்தில் இணைக்க வேண்டிய இரண்டு உலோகத்தை வச்சு, அதாவது ரெண்டு பிளேட்டுக்குமே 180 டிகிரி கோணத்தில் வச்சு என்ன பண்ணுறோம், ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறோம். எலக்ட்ராய்டு மூலமாக ஆர்க் வெல்டிங் எலக்ட்ராய்டை வச்சு என்ன பண்ணுறோம், ஒரு இணைப்பை உண்டாக்குறோம். அந்த இணைப்பானது பலவிதமான காரண பெயர்களை பெறுது. பட் ஜாயிண்ட்லேயும் சரி, ஃபில்லட் ஜாயிண்ட்லேயும் சரி. ஓகேவா? நம்ம ஃபில்லட் ஜாயிண்ட் பண்ணாலும் சரி, பட் ஜாயிண்ட் பண்ணாலும் சரி, அந்த வெல்டு இணைப்பானது பலவிதமான காரண பெயர்களை பெறுது. ஓகேவா? வெல்டு இணைப்பு, இதுதான் வெல்டு இணைப்பு. இந்த வெல்டு இணைப்பானது பலவிதமான காரண பெயர்களை பெறுது. அது ஒன்று ஒன்றா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வரோம் நம்ம இப்போ. ஓகேவா? ரைட்டு. இப்போ இது என்னது? பட் ஜாயிண்ட்டு. இப்போ பட் ஜாயிண்ட்டில் நேற்று பலவிதமான டைப் பார்த்தோம். இப்போ ஃபில்லட் ஜாயிண்ட்டை நம்ம பார்க்கவே இல்லை இல்லையா? அதனால் ஃபில்லட் ஜாயிண்ட்டையும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். இப்போ ஃபில்லட் ஜாயிண்ட்டில் ஃபஸ்ட் டைப்பு டி ஜாயிண்ட்டு, அடுத்தது இன்னர் கார்னர் ஜாயிண்ட்டு, இது அவுட்டர் கார்னர் ஜாயிண்ட்டு, இது லேப் ஜாயிண்ட்டு, இது எட்ஜ் ஜாயிண்ட்டு. ஓகேவா? இப்போ எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு பிளேட்டை என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ஷேப்பில் வச்சு வெல்டு பண்ணுறாங்க. ஓகேவா? பட் ஜாயிண்ட்டில் இது மாதிரி வச்சு வெல்டு பண்ணுவாங்க. ஃபில்லட் ஜாயிண்ட்டில் இந்த மாதிரி. அதாவது பட் ஜாயிண்ட்டில் நம்ம இயற்கையாக ரெண்டு பிளேட்டையும் 180 டிகிரியில் வச்சு இயற்கையாகவோ செயற்கையாகவோ நம்ம பள்ளத்தை உருவாக்கி என்ன பண்ணுறோம், வெல்டு பண்ணுறோம். அது பேர் பட் ஜாயிண்ட்டு. அதாவது 180 டிகிரியில் தான் வைக்கணும். பட் ஜாயிண்ட்னால என்னது, ஒன்றுக்கு ஒன்று இணையாக 180 டிகிரியில் கோணத்தில் தான் வச்சு வெல்டு அடிக்கணும். அதில் நம்ம ஓர தயாரிப்பு செஞ்சு ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தி வெல்டு பண்ணுறோம். ஆனால் ஃபில்லட் ஜாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு இரண்டு பிளேட்டுகளை வைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஒரு குழி ஒன்று க்ரியேட் ஆகுது. ஓகேவா? ஒரு பள்ளம் ஒன்று க்ரியேட் ஆகுது. அந்த பள்ளத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வேண்டிய அளவு உலோகத்தை நிரப்பிக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி எலக்ட்ராய்டை வச்சு வேண்டிய அளவு உலோகத்தை நிரப்பி ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் போது அந்த இணைப்புகள் எல்லாமே பலவிதமான காரண பெயர்களை உண்டாக்குது. ஓகேவா? இந்த மாதிரி செய்யக்கூடிய இணைப்புகள் எல்லாத்துலேயும், வெல்டு இணைப்புகள் எல்லாத்துலேயும் என்ன ஆகுது, பலவிதமான காரண பெயர்கள் உண்டாகுது. அதாவது இது மாதிரி. ஓகேவா? அதாவது இந்த காட்டியிருக்கேன்ல, இந்த மாதிரி பெயர்கள்லாம் உருவாகுது. இது எப்படி உருவாகுது அப்படின்றத இந்த பாடத்தில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, போகலாமா? ஓகே, லெட் அஸ் see. இப்போ இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது வெல்டு நோமென்க்ளேச்சரை கற்றுக்கிறதுக்கு தான் இந்த பாடத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வெல்டு நோமென்க்ளேச்சரை கற்றுக்கிறதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜாயிண்ட்டோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னர் கார்னர் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்டை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், இப்போ வெல்டு நோமென்க்ளேச்சரை நம்ம கற்றுக்க போகிறோம். இதோட பெரிய 3D மாடல் இந்த காட்டியிருக்கேன். ஓகேவா? இதோட பெரிய 3D மாடல் இதுதான். இப்போ இந்த ஜாயிண்ட்டு இந்த ரெண்டு பிளேட்டும் இணைக்கப்படுறதுக்கு முன்னாடி இது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வச்சிடறோம். பிளேட்டு இணைக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், மேலே ஒரு பிளேட்டு, கீழே ஒரு பிளேட்டு. ஓகேவா? வச்சிட்டோம்னா இப்போ இந்த ரெண்டு பிளேட்டும் இணையிற இடத்துல ஒரு கோடு ஒன்று உருவாகுதா, இந்த இருக்கா, இந்த கோட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரூட் லைன். இது பேர் என்னது, இது பேர் ரூட் புள்ளி. இது பேர் என்னது, ரூட் புள்ளி, ROOT. இது பேர் என்னது, ரூட் புள்ளின்னு பேர். ரூட் புள்ளி எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபில்லட் ஜாயிண்ட்டில் 2 இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய லைனுக்கு பேர் என்னது, ரூட் லைன். ஓகேவா? இந்த ரெண்டு ரூட்டு புள்ளியும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய கோட்டுக்கு பேர் ரூட் லைன்னு பேர். இப்போ இந்த இன்னர் கார்னர் ஜாயிண்ட்டில் வெல்ட் அடித்ததுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா அந்த ஜாயிண்ட்டு. இப்போ இன்னர் கார்னர் ஜாயிண்ட்டு வெல்டிங்க்கு பிறகு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஆஃப்டர் வெல்டிங்க்கு பிறகு எப்படி இருக்கும், இது மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த வெல்டிங்க்கு பிறகு இந்த பீடோட மேற்பகுதி இருக்குல்ல,
இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்க கேட்டிங்கன்னா ஃபேஸுன்னு பேர். இதுக்கு பேர் என்னது? ஃபேஸ், FACE. ஓகேவா? இந்த ஃபேஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பீடு வந்து நல்லா இருக்கா இல்லையா, சரியா, பீடோட தோற்றம் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, ஏற்புடையதாக இருக்கா, அலையலையான சீரான படிவாக இருக்குதா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதா, ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பார்த்த உடனே உதவக்கூடிய ஒரு பகுதி என்னது? வெல்டோட பகுதி ஃபேஸ் பகுதி தான் நமக்கு உதவுது. தரமான வெல்டா இல்லையான்னு பார்த்த மாத்திரத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? இது பேர் என்னது? ஃபேஸ். ஓகே, இப்போ இந்த பகுதிக்கு பேர் என்னது? ரூட். இதுக்கு பேர் என்னது? இந்த இடத்துக்கு பேர், அதாவது வெல்டோட அடிப்பகுதி. வெல்டோட அடிப்பகுதின்னு சொல்லலாம், இல்லாட்டினா வேர் பகுதின்னு சொல்லலாம். ஓகேவா? வெல்டோட அடிப்பகுதின்னு சொல்லலாம், இல்லாட்டினா வேர் பகுதின்னு சொல்லலாம். இப்போ ரூட் புள்ளியிலேருந்து, ஓகேவா, இந்த மெட்டல் அதிகபட்சமாக இந்த சர்ஃபேஸ் மேலே, அதாவது ஆக்சுவல் சர்ஃபேஸ், இதுக்கு பேர் என்னது? ஆக்சுவல் சர்ஃபேஸ், ACTUAL, ஆக்சுவல் சர்ஃபேஸ் மேலே எவ்வளோ தூரத்துக்கு படிஞ்சிருக்குதோ, சரியா, அந்த இடத்துக்கு, அதாவது அதிகபட்சமாக பரவி இருக்கும்ல அந்த புள்ளிக்கு பேர் இந்த புள்ளி. ஓகேவா? இந்த புள்ளிக்கு பேர் என்னது? டோ. இது மாதிரி 4 டோ இருக்கும். இது ஒன்றா, இந்த இடத்துல ஒன்று இருக்குது டோ, இது வரைக்கும் பரவி இருக்கா. இந்த இடத்துலையும் ஒரு ரூட் இருக்குது பாருங்க. ஓகேவா? இந்த ரூட் புள்ளியிலேருந்து இது வரைக்கும் மெட்டல் பரவி இருக்குது. அப்போ இங்கே ஒரு டோ உருவாகுது. அதேமாதிரி இந்த ரூட்டு புள்ளியிலேருந்து மேற்பகுதியில் இந்த இடத்துலையும் என்ன ஆகுது? ஒரு டோ உருவாயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்குது? இந்த ரூட் புள்ளியிலேருந்து இது வரைக்கும் பரவி இருக்குது மெட்டல். அப்போ இந்த இடத்துல என்னது? ஒரு டோ புள்ளி கிடைக்கிது. இப்போ இந்த 4 டோ புள்ளியும் சேர்ந்து 2 நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான 2 டோ லைனை உருவாக்குது. சரியா? நம்ம பார்வைக்கு பார்த்த உடனே தெரிகிற மாதிரியான டோ லைனை, 2 டோ லைனை உருவாக்குது. இது பேர் என்னது? டோ லைன். இது பேர் ஒரு டோ லைனு. இந்த இடத்துல ஒரு டோ லைன் இருக்குது, தெரியுதா? இது 2 லைனும் நம்ம பார்த்தோன்னே, வெல்டிங்கை பார்த்தோன்னே நமக்கு தெரியும். ஓகே, இங்கே டோ லைன் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? இந்த 2 டோவும் சேர்ந்து ஒரு லைனை உருவாக்குது, இது ஒரு டோ லைனு. இந்த 2 டோவும் சேர்ந்து ஒரு லைனை உருவாக்குது, இதுவும் ஒரு டோ லைனு. ஓகே, இந்த 2 நமக்கு விசிபிளாக தெரியுது. நமக்கு விசிபிளாக தெரியாத இன்னொரு டோ லைன் இருக்குது, இந்த இருக்குது பாருங்க. அதை டாட்டட் லைன்னு இங்கே காட்டியிருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, வேறு ஒரு பேர் சுட்டுறாங்க. அது பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா தியரிட்டிக்கல் த்ரோட் லெங்க்த்து. ஓகேவா? இதை தியரிட்டிக்கல் த்ரோட் லெங்க்த்து அப்படின்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபில்லட் ஜாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த டோ வரைக்கும் இந்த மெட்டல் உலோகத்தை வந்து நிரப்பினாலே போதும், சரியா, தேவையான வலிமை கிடச்சிரும் அப்படின்றது தியரிட்டிக்கலாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தியரிட்டிக்கலாக ஒவ்வொரு வெல்டிங்க்கும் தியரிட்டிக்கலாக சொல்லுவாங்கள்ல, தியரிட்டிக்கலாக ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்கள்ல, அந்த தியரிட்டி மெத்தடு படி இந்த டோ வரைக்கும், டோவோட உச்சம் வரைக்கும் வெல்ட் அடித்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது மாதிரி. ஓகேவா? இந்த 4 டோ இருக்குது பாருங்க. இங்கே ஒரு டோ, இங்கே ஒரு டோ, இங்கே ஒரு டோ, இது ஒரு டோ. இந்த 4 டோவோட மட்டத்துக்கு என்ன இருக்குது? வெல்ட் அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி அடிச்சிருந்தாக்கா இதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா மைட்டர் சர்ஃபேஸ் வெல்டு. இது பேர் என்னது? MITER, மைட்டர். இது பேர் என்னது? மைட்டர் சர்ஃபேஸ் வெல்டு. அதாவது இந்த கற்பனை கோடு வரைக்கும் அடிச்சிருந்தால் அது பேர் என்னது? தியரிட்டிக்கல் த்ரோட் லெங்க்த்து. ஓகேவா? தியரிட்டிக்கல் த்ரோட் லெங்க்த்து வரைக்கும் ஒரு பீடு அடிச்சிருந்தா, இந்த மாதிரி அடிச்சிருந்தா அது பேர் என்னது? மைட்டர் சர்ஃபேஸு வெல்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு மேலே எக்ஸஸாக உலோகத்தை ஏற்றிருந்தா, டெபாசிஷன் பண்ணியிருந்தா, அதாவது இது மாதிரி, இதெல்லாம் எக்ஸஸ் உலோகம் தானே. ஓகேவா? இதெல்லாம் என்னது? இந்த கற்பனை கோடான டோ லைனுக்கு மேலே, அதாவது தியரிட்டிக்கல் த்ரோட் லைனுக்கு மேலே, த்ரோட் லெங்க்த்துக்கு மேலே எக்ஸஸாக என்ன பண்ணியிருக்கோம்? உலோகத்தை டெபாசிஷன் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸஸ் உலோகத்துக்கு பேர் என்னது? ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு பேர். என்னது? இந்த எக்ஸஸாக உள்ள உலோகத்துக்கு பேர் என்னது? ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ரீஇன்ஃபோர்ஸ். ஓகேவா? இந்த எக்ஸஸ் உலோகத்துக்கு பேர் என்னது? ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு பேர். ஓகேவா? இப்போ வெல்ட் அடித்ததுக்கு பிறகு
மேற்பகுதியில் மட்டும்தான் மெட்டல் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன பண்ணியிருக்கோம், பேஸ் மெட்டலுக்குள்ளேயும் என்ன இருக்கும், கொஞ்சம் ஊடுருவி இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்குது, மெட்டல் ஊடுருவி இருக்கா? ஓகேவா? இது பேர் என்னது, மெட்டல் என்ன இருக்குது, கொஞ்சம் ஊடுருவி இருக்குது, தெரியுதா? இப்போ இந்த இடத்துல வெல்ட் அடிக்கிறோம். வெல்ட் அடிக்கிறோம்னா மேற்பகுதியில் மட்டும் படாது, அதாவது மெட்டலோட சர்ஃபேஸில் மட்டும் படிவு உலோகம் இருக்காது. இந்த படிவு உலோகம் என்ன பண்ணியிருக்கோம், பேஸ் மெட்டலுக்குள்ளேயும் கொஞ்சம் ஊடுருவி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஊடுருவி இருக்க இந்த இடத்துக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபில்லர் மெட்டல் பெனட்ரேஷன். FILLER ஃபில்லர் METAL மெட்டல் பெனட்ரேஷன். பெனட்ரேஷன்னா ஊடுருவல்னு அர்த்தம். PENETRATION. ஓகேவா? ஃபில்லர் மெட்டல் பெனட்ரேஷன், அதாவது ஃபில்லர் மெட்டல் பெனட்ரேஷன் இங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 4 இடத்துல என்ன இருக்கும், பரவி இருக்கும். இப்படி பரவுனா தான் வெல்டு வந்து ஃபுல்லாக அப்படியே பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம அடிக்கிற மெட்டல் வந்து சும்மா மேலாப்பில் மெட்டல் மேலே நம்ம ஜாப் மேலே படிஞ்சிருந்ததுன்னா அது எப்போ வேணாலும் உடஞ்சி போயிடும் ஜாயிண்ட்டு. ஆனால் இந்த மாதிரி உள்ளே வந்து ஊடுருவினா மட்டும்தான் அந்த வெல்டு ஜாயிண்ட்டு வந்து உறுதியாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் என்ன பண்ணுறாங்க, உள்ளே ஊடுருவி போகிற அளவுக்கு ஹீட்டு கொடுத்து அடிப்பாங்க. கொடுத்து அடிக்கும் போது என்ன ஆகும், நம்ம ஃபில்லர் மெட்டலு இணைப்பு உலோகமானது உள்ள வரைக்கும் ஊடுருவி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? இது பேர் என்னது, ஃபில்லர் மெட்டல் பெனட்ரேஷன்னு பேர் இந்த பகுதிக்கு பேர். ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், வெல்டோட மேற்பகுதிக்கு பேர் ஃபேஸு. இதில் 4 டோ புள்ளிகள் கிடைக்குது. இந்த 4 டோ புள்ளியும் சேர்ந்து 2 நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான டோ லைனையும் கண்ணுக்கு தெரியாத கற்பனை டோ லைனையும் உருவாக்குது. சரியா? இந்த கற்பனை டோ லைனை வரைக்கும் வெல்ட் அடித்தோம்னா அது பேர் வந்து மைட்டர் சர்ஃபேஸ் பீடுன்னு அர்த்தம். இந்த கற்பனை கோட்டுக்கு மேலே, கற்பனை டோ லைனுக்கு மேலே எவ்வளவு உலோகத்தை டெபாசிஷன் பண்ணியிருந்தாலும் அதுக்கு பேர் என்னது, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு பேர். ஓகேவா? எவ்வளவு மெட்டல் அதிகமாக டெபாசிஷன் பண்ணியிருந்தாலும் அது பேர் என்னது, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு பேர். ஓகேவா? இப்போ இதில் வந்து இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இப்போ இந்த வெல்டு வந்து என்ன வெல்டு, இது வந்து மைட்டர் பீடா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பீடா? இது வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பீடு தானே, மைட்டர் பீடு இல்லை. இந்த மாதிரி இல்லை வெல்டு பார்க்க இந்த மாதிரி மட்டமாக இருக்குது. டோ லைன் வரைக்கும் மட்டமாக அடிச்சிருக்காங்க. இது வந்து எப்படி அடிச்சிருக்காங்க, டோ லைனுக்கு மேலேயும் கொஞ்சம் உலோகம் இருக்க மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, வெல்டு பண்ணியிருக்காங்களா? அதனால் இதோட உச்சபட்ச உயரத்துலேருந்து, சரியா, டோ அதாவது ரூட் வரைக்கும் உள்ள உயரத்துக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவல் த்ரோட். அதாவது இப்போதைக்கு இந்த வெல்டோட த்ரோட் லெங்க்த்து, தொண்டை கணம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவல் த்ரோட் லெங்க்த்து. சரியா? ஓகேவா? அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட சேர்த்து கணக்கு பண்ணுற த்ரோட் லெங்க்த்துக்கு பேர் ஆக்சுவல் த்ரோட்டு. ஆனால் உண்மையாக அடிக்க வேண்டியது எது வரைக்கும், இந்த இது தியரிட்டிக்கல் த்ரோட் வரைக்கும் அடித்தாலே போதும். ஆனால் என்ன பண்ணியிருக்கு, இதில் எக்ஸஸாக அடிச்சிருக்கிறதுனால 2 விதமான த்ரோட் இருக்குது. இது வரைக்கும் இந்த ரூட்லேருந்து இது வரைக்கும் உள்ளது தியரிட்டிக்கல் த்ரோட்டு. இந்த ரூட்லேருந்து ஆக்சுவல் உயரம் வரைக்கும் உள்ளது ஆக்சுவல் த்ரோட்டு. ஓகேவா? இப்போ இந்த ஃபில்லர் மெட்டல் வந்து பேஸ் மெட்டலுக்குள்ளே ஊடுருவி இருக்க இந்த பகுதிக்கு பேர் ஃபில்லர் மெட்டல் பெனட்ரேஷன் அப்படின்னு பேர். ஓகேவா? இது பேர் என்னது, ஃபில்லர் மெட்டல் பெனட்ரேஷன். இதுக்கு மேலேயும் ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வேளை வெல்ட் அடிக்கும் போது அதிகப்படியான லாங்காக இருக்க வச்சு அடித்தாலோ இல்லாட்டினா மின்சாரத்தை வந்து அதிகமாக வச்சு அடிக்கும்போது என்ன ஆகும்னா ஹீட் அஃபெக்டட் ஜோன்னு ஒன்று உருவாகும். என்னாகும், ஹீட் அஃபெக்டட் ஜோன்னு ஒன்று உருவாகும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணங்கரையர்னு கருப்பாக இருக்கும். ஓகேவா? ஆனால் நான் இதில் வந்து அந்த மாதிரி காட்ட முடியாதுன்றதுனால இந்த மாதிரி பச்சை கலரில் காட்டுறேன். இது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஹீட் அஃபெக்டட் ஜோனை ஷார்ட்டாக எப்படி கூப்பிடுவாங்கன்னா HAZன்னு கூப்பிடுவாங்க. சரியா? ஹீட் HEAT, ஹீட்டு அஃபெக்டட் AFFECTED, ஹீட் அஃபெக்டட் ஜோன் ZONE. ஓகேவா? ஹீட் அஃபெக்டட் ஜோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபில்லர் மெட்டல் ஊடுருவல், அதாவது ஃபில்லர் மெட்டல் பெனட்ரேஷன் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக கண்ணாடி மாதிரி இருக்கும். சரியா? இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேன்னு இருந்துச்சுன்னா நீ மின்சாரத்தை வந்து அதிகமாக வச்சு அடிச்சிருக்க, இல்லாட்டினா லாங்காக இருக்க வச்சு அடிச்சிருக்கன்னு அர்த்தம். அப்படி லாங்காக இருக்க வச்சு அடிக்கும்போது என்ன ஆகும்னா ஹீட் அஃபெக்டட் ஜோன் ஒன்று உருவாகும், கண்ணங்கரேர்னு. இந்த மாதிரி உருவானுச்சுன்னா வெல்டு பீடு வந்து உடையிறதுக்கு ஜாயிண்ட் வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை பிளேட்டே உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹீட் அஃபெக்டட் ஜோன் உருவானுச்சுன்னா தன்னால் என்ன ஆகும், பிளேட்டில் வந்து கிராக் உண்டாகும். என்ன ஆகும், இந்த ஹீட் அஃபெக்டட் ஜோனு சில நேரம் என்ன ஆகும்னா கிராக்கை உண்டு பண்ணும். என்னென்னா இந்த இடத்துல இப்படி கிராக்கு சின்னதாக என்ன ஆகிடும், ரூட்டுக்கிட்டேயோ இல்லை பிளேட்டோட சர்ஃபேஸ்லேயே என்ன ஆகிடும், கிராக்கை உருவாக்கிடும். ஓகேவா? இந்த மாதிரி கிராக் உருவாக்கும் போது லோடு இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பீடு வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இந்த பீடை விட்டு இந்த பிளேட் வந்து என்ன ஆகிடும், உடஞ்சி போயிடும். கிராக் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல என்ன ஆகிடும், பிரேக் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஹீட் அஃபெக்டட் ஜோன் உருவாகாமல் நம்ம என்ன பண்ணணும், வெல்ட் அடிக்கணும். ஓகேவா? இப்போ என்னென்னு புரியுதா? அதாவது ஃபில்லட் ஜாயிண்ட்டில் வெல்ட் அடித்ததுக்கு பிறகு இவ்வளவு பெயர்கள் உருவாகுது. ஓகேவா? இணைப்பானது இவ்வளவு பெயர்களை என்ன பண்ணுது, காரண பெயர்களை உருவாக்குது. ஓகேவா? வெல்டு அடிக்கிற ஒரே காரணத்தினால இத்தனை வகையான பெயர்கள் ஏற்படுது. வெல்டோட மேற்பகுதிக்கு பேர் ஃபேஸு, அப்புறம் அந்த ரூட்லேருந்து லெக் லெங்க்த்து வரைக்கும், சரியா, லெக் லெங்க்த்து கிட்ட உருவாகிறது டோ உருவாகுது. இந்த டோ வந்து 4 விதமான கோடுகளை உருவாக்குது. அதில் 2 கோடு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும், பாக்கி 2 கோடு கற்பனை கோடுகள். இந்த கற்பனை கோடு வரைக்கும் கற்பனை கோடு மட்டத்துக்கு வெல்ட் அடித்தோம்னா அது பேர் மைட்டர் பீடு. கற்பனை கோட்டுக்கு மேலே பீடு அடித்தோம்னா அது பேர் என்னது, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பீடு. ஓகேவா? நம்ம அடிக்கிற உலோகம் வந்து பிளேட்டுக்குள்ளே ஊடுருவுற பகுதிக்கு பேர் ஃபில்லர் மெட்டல் பெனட்ரேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஃபில்லர் மெட்டல் பெனட்ரேஷனையும் தாண்டி கண்ணங்கரேர்னு ஆணிச்சு வெல்ட் அடிக்கும் போது கண்ணங்கரேர்னு பிளேட்டோட இந்த ஃபில்லர் மெட்டல் பெனட்ரேஷன் ஊடுருவலுக்கு சரியாக நம்ம கொடுக்குற இணைப்பு உலோகம் ஊடுருவல் இருக்குல்ல, பிளேட்டுக்குள்ளே ஊடுருவல, அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணங்கரேர்னு இருந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னது, ஹீட் அஃபெக்டட் ஜோனு. இது மாதிரி ஹீட் அஃபெக்டட் ஜோன் உருவாகும் போது இந்த மாதிரி கிராக் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கிராக் உண்டானுச்சுன்னா என்ன ஆகும், பிளேட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இணைப்பு வந்து டேமேஜ் ஆனிச்சுன்னா அது ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒரு காரணத்தில் என்ன ஆகும், மேக்ஸிமம் வந்து ஆக்சிடெண்ட்டில் தான் முடியும். ஓகேவா? இணைப்பு பிரேக் ஆனாக்கா எந்தெந்த இடத்துலலாம், அதாவது ரொம்ப முக்கியமான இடத்துல உள்ள இணைப்புகளில் நம்ம இந்த தப்பு பண்ணோம்னா என்ன ஆகும்னா அது பெரிய ஆக்சிடெண்ட்டுக்கே வழிவகுக்கக்கூடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையாக வெல்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, இதுதான் என்னது, வெல்டு நோமென்க்ளேச்சர். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்யூ.